கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் செல்லும் பாதையில் வரும் தடைகளை எப்படி ஜெயிப்பது அப்படின்னு சொன்ன அது ஹெட்டிங் வச்சு தான் இன்னைக்கு நான் வந்து உங்களிடம் நான் பேச வைப்பேன். ஆதார வசனம் வந்து என்னன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நான் முக்கியமான காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து என்னென்ன தடைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்ட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை வச்சு நான் உங்ககிட்ட பேசுறேன். ஃபர்ஸ்ட் என்ன தடைகள் வரும்னா, சோர்வு ஒரு பெரிய தடை. இப்ப நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம் ஒரு காரியத்தை குறித்து. அந்த காரியத்துல வந்து நம்மளுக்கு பதில் வராதபடி நம்மளுக்கு இருக்கும். சில பதில் வந்து உடனடியாக வரும். சில பதில் வந்து தாமதித்து லேட்டா கூட வரும். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும்போது, ஐயோ! நம்மளுக்கு பதில் வரலையே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? சோர்ந்து போயிறக்கூடாது. ஏசப்பா என்ன சொல்றாங்க? அப்படி அப்படி சோர்வு சோர்வு வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி, "ஏசப்பா, எனக்கு எனக்கு இப்படி சோர்வா இருக்கு ஏசப்பா. இந்த காரியத்த உங்க கரத்துல நான் குடுத்துட்டேன். நீங்க இந்த காரியத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உங்க கரத்துல குடுத்துட்டேன்னு" சொல்லிட்டு, நம்ம அந்த காரியத்த குறித்து நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது, அந்த தடைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? அந்த தடைகளை நீக்கி, சோர்வுகளை நீக்கி ஏசப்பா அந்த காரியத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுப்பாங்க. 2வது என்ன தடை அப்படின்னா, மனிதர்களின் வார்த்தையில ஒரு தடை இருக்கும். சில நம்முடைய விசுவாசத்தை கேலி செய்யற மாரி, "என்ன நடந்துச்சு? நீ வந்து சர்ச்சுக்கு போன, ஜெபம் பண்ண, என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்கல. நீ அப்படிதான் இருக்கிற" அப்படின்ட்டு மனுஷங்க நம்மள பத்தி கேலி பண்ணுவாங்க. ஆனா, மனுஷங்க கேலி கேலி பண்ற அளவுக்கு அவருடைய விசுவாசம் உலைக்குலைந்து போக்கூடாது. ஏசப்பா சொல்றாங்க, மனுஷங்க நம்மள வந்து விமர்சிக்க கூடாது. ஆனா ஏசப்பாக்குள்ள உறவும், நம்மளுக்குள்ள உறவும் அ நல்ல ஒரு பலமான உறவா இருக்கணும். மனுஷங்ககிட்ட விட்டு குடுக்குற மாரி நம்மளுடைய அ ஏசப்பா கூட ஐக்கியம் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு ஏசப்பா நம்மள்கிட்ட சொல்றாங்க. மனிதர்கள் வார்த்தையில ஒரு தடை கண்டிப்பா இருக்கும். "என்ன கண்ட? நீ இவ்வளவு இவ்வளவு ஜெபிக்கிற, இப்படி நீ போற, சண்டே சர்வீஸ்க்கு போற, ஃப்ரைடே உபவாச ஜெபத்துக்கு போற, உனக்கு என்ன நடந்துச்சு? நீ இப்படிதானே இருக்க." அப்படிலாம் மனுஷங்க மனச குழப்பி, நம்மள வந்து பின்தங்குறதுக்காக மனுஷங்க வந்து மனுஷங்க மூலமா சாத்தான் வந்து நம்மள வந்து சோதிச்சு நம்ம தடைய கொண்டு வருவான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட இருக்கிற விசுவாசத்துல நம்ம நிலைத்து நிற்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். ஆம். அப்ப நம்ம அப்படி இருக்கும்போது ஏசப்பா நம்மளோட விசுவாசத்த பார்த்து, நம்மளுக்கு என்ன காரியத்த குறிச்சு நம்ம கலங்கிட்டு இருக்கோமோ, அந்த காரியத்தில் வெற்றி சிறந்து நம்மளுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நல்ல ஒரு தெய்வமா ஏசப்பா இருக்காங்க. 3வது என்ன அப்படின்னா, பாவம் நம்மை இயேசுவினிடம் தான் தூரப்படுத்தும். பாவம் பாவம் நம்மை பாவம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நம்ம வந்து பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இயேசுவை விட்டு நம்ம தூரப்படுத்தும். அது ஒரு பெரிய தடை. நம்ம தவறு செய்துவிட்டால், இனி நான் வந்து ஏசப்பா கிட்ட நான் போமாட்டேன். நான் பாவம் பண்ணிட்டேன். ஏசப்பா வந்து ம் ஏசப்பா நான் பாவம் பண்ணதுனால நான் சர்ச்சுக்குலாம் போக மாட்டேன். நான் ஒரு பாவி. அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு நான் தகுதி கிடையாது. அப்படின்ட்டு சிலவங்க வந்து சர்ச்சுக்கு போகாம, ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணாம, அப்படியே ஒரு சோர்வாகி அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஆனா அது அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, "ஏசப்பா, நான் இந்த பாவம் பண்ணிட்டேன் ஏசப்பா. என்னைய மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். உங்க பிள்ளையா என்னை ஏற்றுக்கோங்கன்னு" சொல்லிட்டு நம்ம மறுபடியும் அவர் பக்கம் போனோம்னா, அவரு பலமுறை நம்மள மன்னித்து இரக்கமுள்ளதான தெய்வம். நம்மள ஏற்றுக்கொள்ளுவாங்க. எவ்வளோ எவ்வளோ பாவமான ஆ ஒரு ஆழமான கிணற்றுல நம்ம கடந்தாலும், பாவத்தின் வாழ்க்கையில கடந்தாலும், அவங்களோட அன்பின் கரத்தினால தொட்டு தூக்கி மேல கொண்டு வருகிறதான ஒரு நல்ல தெய்வம். எத்தனை முறை பாவம் செஞ்சாலும், அவங்க அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள உறவை என்னைக்குமே விட்டுறாதீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்ன பாவமான வாழ்க்கையா இருந்தாலும், அவரு உங்கள மாற்ற வல்லவரா இருக்கிறார். 4வது உலகத்தின் ஆசைகள் வந்து ஒரு பெரிய தடை.
பணம், புகழ், ஆசைகள், தேவையில்லாத விஷயங்கள் இவை எல்லாமே நம்முடைய கவனத்தை ஏசப்பாவிடம் இருந்து தூரப்படுத்திரும். நம்மளே நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்ம வந்து ஏசப்பாவை நம்ம முதலிடம் வச்சிருக்கோமான்ட்டு நம்மளே நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆனா அந்த உலக ஆசைகள்ல நம்ம முன்னிறுத்தும் போது நம்மளுக்கு வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகும். ஏசப்பா 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 வந்து நம்ம எல்லா இடத்துலயும் முன்னிறுத்தும் போது நம்மளுக்கு வர ஆசீர்வாதங்கள் எல்லாமே டபுள் மடங்கு ரெட்டிப்பான நன்மையா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மள ஆசீர்வதிப்பாங்க. நம்ம உலக ஆசையில நம்ம பின்தங்கி முன்ன இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகும். அவரை முன்னிறுத்தும் போது எல்லா காரியத்திலும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணும் போதோ சரி, எல்லா காரியத்திலும் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு உடம்பு முடியல, இல்ல இந்த காரியங்கள் இழந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கூட அவரை முன்னிறுத்தும் போது பின்ன நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்று எல்லா காரியங்களும் அவர் நேர்த்தியாய் பண்ணி முடிக்கிறதான ஒரு நல்ல தெய்வம். 5வது என்ன அப்படின்னா, பயம் ஒரு பெரிய தடை. என்னன்னா, நாளைக்கு என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என் பிரச்சனை தீருமா என்று நம்ம பயப்படுறோம். ஆனா அந்த பயம் நம்மளுக்குள்ள இருக்கவே கூடாது. நாளை குறிச்சு கலங்காதேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நாளைக்குள் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. சோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வெற்றி நடை போட்டு முன் செல்லுவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்றாங்க. சோ எதை குறிச்சும் நம்ம பயப்படக்கூடாது. நம்ம பயந்தோம் அப்படின்னா சத்துரு எல்லா போராட்டத்தையும் நம்மளுக்கு கொண்டு வருவான். எல்லா எல்லா காரியத்திலயும் ஒரு பெரிய பயம் நம்மளை மேற்கொண்டே இருக்கும். இது என்னவா நடக்கும், இது எப்படி நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பயப்படாம அந்த காரியத்துல நம்ம இருந்து ஜெபம் பண்ணும்போது எல்லா பயத்தையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, எடுத்து நம்மளை விட்டு விலக்கி போடுவாங்க அந்த பயத்தை எல்லாத்தையுமே. நம்ம இப்பொழுதே நீங்க இந்த செய்தி கேட்கிறவங்க சொல்லுங்க, நம்மளுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் ஓடி போயிரும். இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. ஏதாட்டும் ஒரு பயம் நம்மளை தாக்கி நம்மளை நோக்கி, சிலவங்களுக்கு மரண பயம் இருக்கும், சிலவங்களுக்கு வாழ்க்கை குறிச்சு பெரிய பயம் இருக்கும், சிலவங்களுக்கு வியாதியை குறிச்சு ரொம்ப பயம் இருக்கும், சிலவங்களுக்கு வந்து போதைக்கு அடிமையாகி ஐயோ என்னை இது எங்கேயோ கொண்டு போயிருமோ, என் வாழ்க்கையை சீரழிச்சுமோன்னு சொல்லிட்டு அடிமைத்தனம் பண்ணி 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 அவங்கள வந்து அடிமையாக்கி வச்சு மரண பயத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், நீங்க என்ன சொல்லணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லும்போது அந்த பயம் எல்லாம் ஏசப்பா ஒரு நொடியில எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. சோ தடைகளை நம்ம எப்படி தவிர்ப்பது அப்படின்னா, முதல்ல தினமும் ஜெபிக்க வேண்டும். 2வது தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். 3வது தவறான நண்பர்களும் நம்ம தேவனிடமிருந்து விலக்குற காரியத்தை விட்டு நம்ம விலகி நிக்கணும். 4வது சோதனை வந்தாலும் விசுவாசித்து விசுவாசித்து நான் ஜெயிப்பேன்னு சொல்ற அந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்கணும். 5வது விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பேன் ஏசப்பா கிட்ட அப்படின்னு சொல்ற ஒரு வாஞ்சையும் ஒரு வைராக்கியமும் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்க ஏசப்பா, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் சொல்லியிருக்காங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, ஏசப்பா சொல்லியிருக்காங்க. சோ இந்த வார்த்தை யாரோட மனதெல்லாம் தொட்டு இருக்கோ அவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 2வது உலகம் சொன்னாலும் இயேசுவை பின்பற்றுங்க. உலகம் என்ன சொன்னாலும் ஏசப்பாவை பின்பற்றுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஜெயிச்சு முன்னால வருவேன், ஏசப்பாவோட கிருபை என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷனாகவும் மனுஷியாவும் நம்ம காணப்பட வேண்டும். ஸோ இப்பொழுதே நீங்க இருந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ஏசப்பா, என்னைய வந்து எந்த தடையும் என்னைய மேற்கொள்ளக்கூடாது ஏசப்பா, நான் உங்க பிள்ளையா இருக்கேன், என்ன தடைகள் வந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கு எனக்கு பலனை கொடுங்க, நல்லா ஜெபிக்கிற ஞானத்தை கொடுங்க, நல்லா வேதம் வாசிக்கிற அறிவை கொடுங்க ஏசப்பா. என்னை நோக்கி என்ன தடைகள் வந்தாலும் நான் சோர்ந்து போகக்கூடாது, உங்களை பிடித்து கொள்கிற வைராக்கியத்தை எனக்கு கொடுங்க, ஆத்மா பாரத்தை கொடுங்க ஏசப்பா. உங்களுக்காக ஏதாட்டும் ஒண்ணு செய்யணும், இந்த முடிவு பரியந்த உண்மை நோக்கி பார்த்து உமக்காக ஏதாவது ஒண்ணு முடிவு பரியந்த நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஏசப்பா
வாஞ்சியா இருக்காங்க. ஸோ எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அ எந்தனாலும் தடைகளை தாண்டி அவருக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவருடைய அவருடைய பாதையில நம்ம நடப்போம். ஸோ இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாத்தையும் இயேசு ஆசீர்வதிப்பாராக.